நம்ம நடிக்கலாம், நம்ம பண்ணலாம். நமக்கு என்னென்ன கேரக்டர் குடுக்கணுமோ அத சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணலாம். ஆனா ஆடியன்ஸ் அத ஏத்துக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஏத்துக்கிட்டு இவர் அவரு இல்ல அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ற மொமெண்ட் இருக்குல்ல. உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்ப ஏற்பட்டுச்சு? நான் ஒரு தடவ கும்பகோணம் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆ. எனக்கு தெரியாது இந்த மாரிலாம் வந்து சீரியலுக்கு வந்து இவ்ளோ பெரிய ஃபேம்லாம் இருக்கும். ஜனங்க வந்து இத்தன பேர் பார்ப்பாங்க. இவ்ளோ பேர் வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியாது. கும்பகோணம் கோயிலுக்கு போயிருந்தப்போ, பெரிய கும்பல் மாரி வந்து சூழ்ந்துட்டாங்க. எனக்கு புரியவே இல்ல. ஓகே, சீரியல் நடிச்சா இவ்ளோ பெரிய ஃபேம் இருக்குமா? இவ்ளோ பெரிய நான் சொல்றது வந்து 2005, 2006 அந்த டைம்ல. ஓகே. அப்போ சோசியல் மீடியால ஒண்ணுமே இல்ல. ஆமா. சோசியல் மீடியாலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா. டிவி மட்டும் தான். டிவி அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆ மிஞ்சி போனா தியேட்டர்ல போய் படம் பார்ப்பாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே என்டர்டெயின்மென்ட்டா கிடையாது. ஆமா. என்டர்டெயின்மென்ட்னா உங்களுக்கு சீரியல் தான். சீரியல் அப்புறம் டிவி ஷோஸ் அவ்வளோதான். ஸோ அந்த டைம்ல தான் நான் இது ரியலைஸ் பண்ணேன். ம். ஓ! டிவிக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்கான்னு. ஏன்னா நான் வந்தது வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டேன். ம். ம். நடிக்கிறது. ஸ்கூலிங் முடிச்சுட்டு உடனே வந்துட்டேன். அதாவது ஒரு ஓ! +2 முடிச்சுட்டு உடனே வந்தேன் அந்த டைம்ல. ஸோ எனக்கு அப்பதான் தெரியும்.